ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் கேப் அப், கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இன்னொரு விஷயம் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணு விஷயமே ரொம்ப முக்கியமானது ஒரு ட்ரேடிங்க்கு. இப்போ பொதுவாக நம்ம ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம். எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போகிறோம், சரிங்களா? எப்போதுமே வந்துட்டு டாப் கெய்னர், டாப் லூசர் அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரெண்ட் லைன், சரிங்களா? இப்போது நெஃப்டி 50 இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் 50 இருந்தாலும் சரி, நீங்கள் ஹோல்டிங் பக்கம் போகிறீங்க அப்படின்னா நெஃப்டி 50யோட சார்ட்டை பர்சனலாக எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட் சரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நான் நேற்றே வீடியோவில் கொடுத்துருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க, ட்ரெண்ட் லைன் வரைகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் எல்லாரும் மாதிரி சிங்கிள் லைனில் ட்ராப் பண்ணாதீங்க, டபுள் லைனில் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் அப்படில தான் ட்ராவல் ஆகும். இந்த இடையில இருக்கக்கூடியதை நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. ட்ரெண்ட் லைன் வரையும் போது இந்த இடையில இருக்கக்கூடிய விஷயமும் ரொம்ப நுட்பமானது, சரிங்களா? இதை நுட்பமாக கவனிக்க தெரிஞ்சாதான் அடுத்து மார்க்கெட் மூவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்கும், அந்த ஹையோடு அது மேட்ச் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த கேண்டில் ஏன் ரெட் ஆச்சு, நீங்கள் இந்த சிங்கிள் லைன் வரைஞ்சிங்கன்னா இது பிரேக் அவுட் மாதிரி தெரியும். டபுள் லைன் வரைஞ்சாதான் இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? இப்போது பேட் நியூஸ் வந்துருச்சு, அதாவது கரெக்டாக ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகாமே இன்றைக்கி என்ன வந்துருச்சு அப்படின்னா, எண்ணெய் கொண்டு வரச்ச, அதாவது கச்சா எண்ணெய் கொண்டு வரச்ச என்ன ஆயிருக்கு, ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, ட்ரம்ப்போட இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்படி வரச்ச டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஃபால் இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இப்படி ஃபால் ஆனாலும், மார்க்கெட்டே இப்படி ஃபால் ஆகிருக்கு, அதாவது நெஃப்டி 50 இப்படி ஃபால் ஆனாலும், சரிங்களா, நீங்கள் ட்ரெண்ட் வைஸ் ஸ்டாக்கை கரெக்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரேக் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த கேப் அப் அப்படின்னு ஓப்பனிங் இருக்குது. இதில் கேப் அப்பாக ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இப்படி மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. இப்படி போடச்ச இந்த மந்த்லியோட ஹையை பிரேக் பண்ணச்ச ஏன் பிரேக், அதாவது பிரேக் நடக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன், சரிங்களா? ஏன் பிரேக் ஆகும்போது மட்டும் நல்ல ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் ஆகுது, நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இதுக்குள்ளே மைல்டாக ட்ரெண்ட் இருக்கும், சரிங்களா? 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் எடுங்க. இப்போது இந்த ஸ்டாக்கே அப் ட்ரெண்டுக்கான ஸ்டாக், சரிங்களா? இங்கே நீங்கள் நல்லா கவனித்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸ்டாக் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போது இது சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் நமக்கு முக்கியம், சரிங்களா? இப்போது நான் மேலே இருக்கிற இந்த ஹையை எடுத்துகிட்டு, சரிங்களா, கீழே இருக்கிற ஒரு லைன், இந்த லைன் செகண்ட் லைன் சொன்னல, இதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். இதை மேட்ச் பண்ணாலே இதில் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிளாரிட்டி கிடைக்கா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, கரெக்ஷன் ஆகி இந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா ரீடேஸ்ட் நடந்து மேலே போகும் மார்க்கெட். இதுதான் உள்ள விஷயம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிளியராக தெரியும், சரிங்களா? வீடியோ மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நமக்கு இது மட்டும் போதாது, என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்தமும் எங்கே வரைக்கும் போகுது பாருங்கள். இந்த லைன்லாம் மேட்ச் ஆகுதா, அடுத்த மார்க்கெட் எங்கே மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதனால தான் என்னுடைய 3 ஹவர்ஸ் கேண்டில் ப்ரீவியஸாகவும் கொடுத்துருந்தேன். இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் அதிகமாக லோவில் பிரேக் ஆகும்போது ஃபெயிலியர் வரும். ஏன் அப்படின்னா இது ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு, சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் தானே. 3 ஹவர்ஸோட கேண்டில் எப்போதுமே சூப்பராக ஒர்க் ஆகும், சரிங்களா? என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது அப் ட்ரெண்டு, ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும். 3 ஹவர்ஸோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா என்ன ஆகும், அது மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். கீழே இறங்கலை, இங்கேயும் பிரேக் அவுட் ஆகியிருக்கு பாருங்கள். மேலேயே அந்த இடத்துலையே இருக்கும், சரிங்களா? இங்கே பிரேக் ஆகிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல இருக்கும். ஆனால் இப்படி அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கில் இன்றைக்கி மார்க்கெட் நீங்கள் நெகட்டிவ் நினச்சி இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இது அங்கேயே சஸ்டெயின் ஆகலை பாருங்கள். இது என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுது. ஏன்னா இது அப் ட்ரெண்ட் ஸ்டாக் மேலே போயிடும், சரிங்களா?
இப்போ நீங்கள் ஒவ்வொரு ட்ரேட்லேயும் இந்த மாதிரி நுட்பமாக நீங்கள் கவனித்தாலே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த இடம் ஏன் வந்துட்டு 3 hours உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகுது. எல்லாரும் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கேப் அப், அதாவது ஒரு மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போகும்போது தான் கேப் அப்பில் இருக்கும். ட்ரெண்டு நல்லா இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் கட் நடக்கு அப்படின்னா இங்கே கேப் அப் இருக்கும். சரிங்களா? அந்த கேப் அப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். டவுன் ட்ரெண்டாக இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு வீக்லி கேண்டிலையும் பாருங்கள். இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு நான் சொன்னலாம். கடந்த 5 வாரமாக என்ன இருக்குது, மேலேயே போயிட்டுருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதனுடைய வீக்லியோட ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். அதாவது ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆகச்ச க்ரீன் கேண்டிலாக இருந்தால் இதுதான். சரிங்களா? கீழே இருக்கிறது தான் என்ன ஆகும், ஓப்பனான ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போயிட்டு திரும்ப மேலே அந்த ப்ரைஸுக்கே வந்து திரும்ப மேலே வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. எதில் க்ளோஸ் ஆகிருக்கு, இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ஹை இது, லோ இது. சரிங்களா? ஓப்பன் ப்ரைஸ் என்ன இது, இந்த ஓப்பன் ப்ரைஸில் தான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ட்ரி கொடுத்தோன்னே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது இது கரெக்டான என்ட்ரி அப்படின்னா இந்த ஓப்பன் ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ்னால் இது பக்கமே அடுத்து வரல பாருங்கள். இது ஓப்பன் ப்ரைஸ், இதில் ஸ்டாப் லாஸ்னால் எங்கே வரைக்கும் விக் வந்துருக்கு பாருங்கள். ரைட்டான என்ட்ரினா வராது. சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், வராது. சரிங்களா? அப்போ ரைட்டான என்ட்ரிஸ் கொடுக்கணும். அது கரெக்டான பிரேக் அவுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். கேப் அப் கேப் டவுன் அந்த இஷ்யூவே இருக்காது. அப்போது ஒவ்வொரு ட்ரேட்லையும் கொஞ்சம் நுட்பமாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். சரிங்களா? அப்போது கேப் அப்பாக இருக்கும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும், அப் ட்ரெண்டான்னு யோசிக்கணும். கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது அது டவுன் ட்ரெண்டான்னு செக் பண்ணணும். சரிங்களா? ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தாலும் அந்த ட்ரெண்ட் என்னவா இருக்குது. அப்போ ஆக மொத்தம் இங்கே நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னவா இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தை. ட்ரெண்டை நல்லா கவனித்தாலே உங்களுக்கு அடுத்தடுத்த புரிதல் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் நல்லா ட்ரா பண்ண பழகுங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கே ஒரு 2 to 3 weeks ஆகும். சரிங்களா? நல்லா ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.